எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பின்னங்களை ஃப்ராக்ஷன்ஸை எப்படி மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பேசிக் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம ஃப்ராக்ஷன்ஸில் இது 4வது கிளாஸு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி அடிஷன் சப்ராக்ஷன்லாம் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எப்படி பண்ணுறது? இப்போ இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன். 2/3 × 4/5. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சிம்பிளாக சொல்லணும்னா, மேலே 2 × 4 கீழே 3 × 5 இதுதான் அர்த்தம். அப்போது இங்கே உள்ள நம்பரையும் இங்கே உள்ள நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி இங்கே உள்ள நம்பரையும் இங்கே உள்ள நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் டிவைட் பண்ணிக்கலாம். எந்த நம்பரை வேணால் டிவைட் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ண முடிஞ்சால். இப்போ இந்த நம்பரில் பாருங்கள், இங்கே 2, இங்கே 4 இருக்குது, இங்கே 3, 5 இருக்குது. அப்போது 2ஆல் டிவைட் பண்ணுற எந்த நம்பரும் கீழே இல்லை. அது மாதிரி 4ஆல் டிவைட் பண்ணுற எந்த நம்பரும் கீழே இல்லை. சரிங்களா? அதனால் மேலே உள்ளதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 2 × 4 8, 3 5s are 15. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இந்த சம் பாருங்கள், 3 × 4 டிவைட் பை 7 × 9. அப்போது 1 3s are 3, 3 3s are 9. அவ்வளோதான். இப்போது 7 கேன்சல் பண்ணுற மாதிரி மேலே எந்த நம்பரும் இல்லை. அப்போது இங்கே கேன்சல் ஆச்சுன்னா இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 1 × 4 4. கீழே இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 7 3s are 21. சரிங்களா? இன்னொரு சம் பார்ப்போம். பாருங்கள், 5 × 7 டிவைட் பை 11 × 15. 1 5s are 5, 3 5s are 15. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் கீழே எதுவும் இல்லை. அப்போது மேலே அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 1 × 7 is 7, 11 × 3 is 33. இது மல்டிப்ளிகேஷன். இப்போ டிவிஷன் இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அது அப்படியே மல்டிப்ளிகேஷனாக மாற்றிடுவோம். உங்களுக்கு ஒரு இதை கற்றுக்கோங்க, அதை பேஸ் பண்ணி எல்லாம் கற்றுக்கலாம். சரிங்களா? 6/7. இப்போ இந்த டிவைடுங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். அப்படி மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா இந்த சிம்பிளுக்கு வர அடுத்த நம்பரை நம்ம தலைகீழாக எழுதணும். டிவைடுங்கிறத மல்டிப்ளிகேஷனாக மாற்றணும்னா 3/14 இருக்கா, அதை 14/3ன்னு எழுதணும். அவ்வளோதான். இப்போ நார்மலாக இந்த மெத்தடுக்கு வந்துருச்சா? இப்போ இந்த மெத்தட் வந்தால் எப்படி பண்ணுவோம்? 6 × 14 டிவைட் பை 7 × 3. 1 3s are 3, 2 3s are 6, 1 7s are 7, 2 7s are 14. அப்போ கீழே 1 1, மேலே 2 2, 2 × 2 4 டிவைட் பை 1 × 1 is 1. அப்போ ஆன்சர் இஸ் 4. சரிங்களா? இப்போ இந்த சம் 5th சம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். 6th சம் போவோம். 13 டிவைட் பை 7. அப்போ இங்கே உள்ள டிவிஷன் சிம்பிளை நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றியாச்சு. அப்போ 26 டிவைட் பை 21 21 டிவைட் பை 26 எழுதிடுவோம். அப்போது 1 13s are 13, 2 13s are 26, 1 7s are 7, 3 7s are 21. அப்போ மேலே 1 இருக்குது, இன்ட்டு 3, 1 × 3 is 3 டிவைட் பை கீழே 1 2 இருக்குது, 1 × 2 2. இப்போ ஆன்சர் இஸ் 3/2. அப்போ இதுதான் இதில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுறது. நான் இதை சிம்பிளாக எடுத்து பண்ணியிருக்கேன். நம்ம போர்ட் மாஸ் ரூல் படிக்கும்போது கொஞ்சம் பெருசாக லென்த்தியாக உள்ள சம்ஸ்லாம் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும்னு கற்றுக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா, மிக்சடு ஃப்ராக்ஷன் எப்படி பண்ண போகிறோம் பாருங்கள். நம்ம அது ஆக்சுவலி என்ன பண்ணணும்? 2 2/3, 1 3/4 இப்படி ஃப்ராக்ஷன் பார்த்தோம். இப்போ மிக்சடு ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னம். அப்போ கலப்பு பின்னத்தை எப்படி பண்ணுறது? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கலப்பு பின்னத்தை ஃப்ராக்ஷனாக மாற்றிடணும். எப்படி மாற்றுவோம்? 2 3s are 6, 6 + 2 8. அப்போ 8/3 இன்ட்டு 1 4s are 4,
4 + 3 7 7 by 4. அப்போது இதை கிராஸ் அவுட் பண்ணணும். 1 4s are 4, 2 4s are 8. மேலே என்ன நம்பர் இருக்குது? 2 × 7 14, கீழே 3 × 1 3. இதையே நம்ம கலப்பு பின்னமாக எழுதோம்னா 14 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4 3s are 12. அப்போ 14ல் 12 போச்சுன்னா மீதி 2. 4 2 by 3. இந்த சம் பாருங்கள். 3 7s are 21. 21 + 1 22 by 7 into 1 4s are 4. 4 + 1 5. 5 by 4. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 2 2s are 4. 11 2s are 22. இப்போ 11 5s are 55. 7 2s are 14. இது மல்டிப்ளிகேஷன். இப்போ டிவிஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த சம் பண்ணுவோம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 × 3 6. 6 + 2 8 by 3 divided by 1 × 5 5. 5 + 6 11. 11 by 5. இப்போது இந்த டிவைட் சிம்பலை மல்டிப்ளிகேஷன் சிம்பலாக மாற்றுவோம். 8 by 3 into 5 by 11. எதுவும் கிராஸ் அவுட் பண்ண முடியுமா? எதுவும் கிராஸ் அவுட் பண்ண முடியாது. அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். 8 5s are 40. 3 11s are 33. அவ்வளோதான். இப்போ இந்த சம் பார்ப்போமா? 1 4s are 4. 4 3s are 4 + 3 7. 7 by 4. இப்போ இங்கே டிவைட் சிம்பிள் இருக்குது, அதை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றிட்டோம். அப்போ 8 by 3 3 by 8 எழுதிடுவோம். அப்போ இங்கேயும் எதையும் டிவைட் பண்ண முடியாது. அப்போ 7 × 3 21. 4 7s are 4 8s are 32. இப்போ மீதி உள்ள சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளில் நம்ம மெயினாக என்ன பார்க்குறோம்? டிவைட் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம்? தலைகீழாக எழுதுகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஃப்ராக்ஷனை எப்படி டெசிமலாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க.